ஹெக்ரா வந்தாச்சு, ரீச் ஆகிட்டோம். உள்ளார வீடியோ எடுக்கிறதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவும் இருக்கானு தெரில, கட் பண்ணி வீடியோ போடலாம். ஓகே, இந்த பஸ்ஸில் தான் இப்போ மூவ் ஆகிறோம். உள்ளார போய் விசிட் பண்ணுறதுக்கு இந்த பஸ்ஸு விசிட்டர் பில்டிங்குள்ளே வீடியோ எடுக்கணும் அலோடு இல்லை, எல்லாம் லேடிஸ் தான் இருக்கிறதுனால இங்கே ரெஸ்ட்ரிக்ஷன். இப்போ பஸ்ஸில் உள்ளார போகிறோம். இருக்குது. ஓகே, ஓகே பஸ்ஸில் உட்காந்தாச்சுங்க. ஓகே பஸ்ஸில் உட்காந்தாச்சு. ஓகே பாய். பஸ்ஸே வேறு லெவலில் இருக்குது. ஓகே வீடு வராது. Hello, back side. ஓகே, ஒரு கைடுக்காக நமக்கு ஒரு டிவைஸ் கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்டு டைப்பாக இருக்குது. ஜிபிஎஸ் அட்டாச் பண்ணியிருப்பாங்க போல. ஓகே, அதுவும் இல்லை. இந்த இடத்துக்கெல்லாம் போகணுங்க. கொஞ்சம் பேசுகிறதுக்கெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்குது. தொடர்ந்து வீடியோ பாருங்கள், நான் அப்டேட் பண்ணுறேன். சரியாயிரும், வீடியோ போட போட பேசுகிறதுலாம் கரெக்டாகிடும். ஓகே, ஒரு கோட்டை மாரியே இருக்குங்க, இயற்கையாக உருவானது. அதெல்லாம் யாரும் செய்ய முடியாது. வந்தாச்சுங்க. இப்போ வந்து நம்மளை ட்ராப் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ தூரம் மொத்தமாக இந்த பஸ்ஸில் எல்லோரும் வந்திருக்கோம். வேறு லெவலில் இருக்குங்க. கோபுரம் கட்டின மாதிரிக்கு மேலே அழகாக ஒரு டோம் செட்டப்பில் ஒரு பாறை இருக்குது. அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு, சூப்பராக. ஏதோ அட்வென்ச்சர் மூவியில் வரும்ல, அந்த மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. செம்மையாக இருக்குங்க. உள்ளார போவோம். உள்ளார இங்கேருந்து கல்லறையெல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். இந்த பிளேஸுக்கு உள்ளார போவோம். என்னுடைய மொபைல் கெப்பாசிட்டி அவ்வளோதான். ஐஃபோனாக இருந்தால் கரெக்டாக இருக்கும். என்னது சாம்சங் மொபைல். பட் இருந்தாலும் ஓகே, செம்மையாக இருக்குங்க. ஃபுல்லாக மணல் கீழே, செம்ம வெயிலுங்க. அப்போ இது வந்து ஒரு கோட்டை மாதிரி உருவாக்கியிருக்காங்க. இது அந்த மலையை குடஞ்சி அதை டிசைன்லாம் பண்ணி உள்ளார இவ்வளோ வெயில்லையும் என்ன ஒரு விஷயம்னா வேர்த்து வடிக்கிறது நமக்கு ரொம்ப ஒரு கஷ்டம்.
என்ன பேசுகிறான்னு பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ. ஓகே, சரி. செம்மையாக இருக்கு. ஆமாம், நம்ம ஊர் போய் படிக்கிறவங்க ஆமாம், இங்கே அவங்க மொழியில் ரொம்ப எழுதியிருக்கு. ஓகே, எப்படி உருவாகிருக்கு பாருங்கள் சார். இந்த நாட்டிலையும் நம்ம ஊர் சிற்பி இது வந்து வேலை பார்த்தாங்கன்னு தெரியல. சாரி, சிற்பி வந்து வேலை பார்த்தானான்னு சொன்னதுக்கு மன்னிக்கவும். ஓகே, சரி வேலை பார்த்தாங்களான்னு தெரில. ஓகே, இந்த பிளேஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு அடுத்தது எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க? ஓகே, இங்கே தாங்க நம்ம வந்திருக்கோம். இதான் இதோட ஹிஸ்ட்ரி. ஓகே, வில் அல் பனாத். ஓகே, நெக்ஸ்ட் இந்த பிளேஸ் இப்போ உள்ளார போகிறோம். ஓகே, இந்த ஹிஸ்ட்ரிலாம் இப்போ படித்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுலாம் வேலைக்கு ஆகாதுங்க. கைடே ரொம்ப அவசரமாக கூப்பிட்டு போகிறான். ஓகே, ஓகே.
சில 1000 வருடங்களுக்கு முன்னாடி வந்து இந்த பழங்கால மன்னருடைய இறந்து போன உடலையெல்லாம் இதில் வச்சுருந்தாங்களா அந்த குகைக்குள்ளே. அதாவது சின்ன சின்ன ரூம் மாதிரி இருக்குல்ல இந்த பாறையை குடஞ்சி அதுக்குள்ளே. அதுக்கப்புறம் அந்த பாடியெல்லாம் என்னாச்சு எங்கே போச்சுன்னெலாம் தெரியலையாம். அதுக்கப்புறம் வந்து அவங்க இது அதேமாரி பயன்படுத்தியிருக்காங்க. அதனால் யார் யார் இது ஹிஸ்ட்ரியெல்லாம் கிடச்சிச்சோ பேர் இதில் வச்சவங்களோடதெல்லாம் அவங்க பேரை வச்சு இதை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப பழைய வருஷம் இப்போ பல வருடங்களுக்கு முன்னாடி உள்ள உடல்லாம் யாரோடது என்ன ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறதெல்லாம் முழுசாக தெரிலையாம். அப்படி இருக்கு இந்த கோகை. எகிப்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ் கல்வெட்டுலாம் இருக்குது. அப்போ இங்கே வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க இருந்திருக்காங்க, ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிறத மட்டும் இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு சில பத்திரிக்கை நியூஸில் சோசியல் மீடியாலாம் வந்துக்கிட்டு இருந்தது. அதே மாதிரி இதுவும் நான் ஒரு காமெடிக்கு சொன்ன இடையில அது அந்த வீடியோவில் விண்டு ஸ்பீடு ஓவராக இருக்கிறதுனால கரெக்டாக உங்களுக்கு கேட்கல. அதாவது என்னென்னா நம்ம ஆளுங்க தான் யாரும் இதுக்கு முன்னாடி வந்துருந்து பண்ணாங்களா செஞ்சாங்களான்னு தெரில. சும்மா ஒரு காமெடிக்கு சொல்கிறேன். ஆனால் இது ஹிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா அரபிக்கில் தான் எழுதியிருக்கு. எல்லாமே அரபிக் சம்மந்தப்பட்டவங்க தான் சொல்கிறாங்க கைடெல்லாம். அதனால் சொல்கிறேன். இதில் போட்டிருக்க டிசைனு இந்த குகையெல்லாம் செதுக்கினதை பார்த்தா நம்ம ஊர் சிப்பி தான் யாரும் இங்கே வந்து வேலை பார்த்தாங்களோ என்னங்கிறது தெரியலை. பட் வேலை பார்த்தாங்களா, நம்ம ஆள் தான் இந்த மலையை வந்து வேறு ஒரு பர்பஸுக்காக நம்மளுடைய கல்ச்சர் படி ரெடி பண்ணாங்களாங்கிறதெல்லாம் தெரியலை. பட் நான் ஒரு காமெடிக்கு சொல்கிறேன், இது ஏதோ பிரச்சனையாகிட போகுது. பட் இது அப்படியெல்லாம் கிடையாது. ஆனால் இங்கே உள்ள கைடு சொல்கிறாங்க பல வருஷத்துக்கு முன்னாடி இங்கே உள்ள அரபிஸ்லாம் இதை இதுக்குள்ளே பாடியை வச்சுருந்தாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதுதான் வரலாறு. நம்ம அந்த சைடு பார்த்த கோகை வந்து இந்த சைடாக இது வழியாக கனெக்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, செமையாக இருக்குது. இந்த வழியாக அடுத்து எடுத்துக்கிட்டோம். Amazing, really amazing. Yes. So old people making this. வேறு வேலை என்ன இருக்குது? ஷாப்பிங் மாலாக இருந்திருக்கும், என்ஜாய் பண்ணுறதுக்கு பீச் இருந்துச்சா பார்க் இருந்துச்சா அதுமாரி வேலையை செஞ்சுட்டு இருந்திருப்பாங்க. நம்ம ஊரில் எப்படி கோயிலில் வந்து கோவிலில் எப்படி இருக்கும் அந்த மாதிரி சுற்றிலாம் ஒரு சாமி இருக்கிற இடத்துலையும் இது இருக்கும்ல, அந்த மாதிரி இது இருக்குது பார்க்க போனால். இதில் அழகாக ஏதோ டிசைன்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ஓகே வாங்க. ஆமாம், ரியலி இஸ் குட். ஓகே ஓகே சார், ஓகே சார். ஃபார்ட்டி 44 போகலான்னு சொன்ன மாதிரி இருந்தது, 26 போகலான்னு சொன்னேன். இதுக்குமே கனெக்ஷன் வச்சுருக்காங்க, எல்லாம் இன்டர் கனெக்டிங் இருக்குது, உள்ளார அலோவ் பண்ண மாட்டான். எனக்கு தெரிஞ்சு இதுதான் மன்னர் ஏதோ பெருசாக இருக்குது. ஆமாம், இந்த 26 வந்து சும்மா இந்த ஏரியா மட்டும் ஒரு சிம்பிள் ஏரியாவாக இருக்கும் போல், அதனால் உள்ளார அலோவ் பண்ணுறாங்க. இதாங்க 26 உள்ளார போகலான்ட்ருக்கான். ஐயோ ஐயோ, மேஜிக்கலி மிராக்கலி டாடி. ஓகே, செம்மையாக இருக்குங்க.
இந்த வீடியோ எடுத்துகிட்டு திரும்ப இதெல்லாம் மேக் பண்ணி போடணும் யூடியூப்பில். நம்ம ஊரில் வென்டிலேஷனுக்கு ஏர் வென்டிலேஷன் சர்க்குலேஷனுக்கு எல்லாத்தையும் பண்ணி வச்சுருக்கோம். ஒன்லி ஹெச்விஎஸ்சி மட்டும் ஃபிக்ஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஏசி மட்டும். வென்டிலேஷனுக்கு தான் அதுக்கு உள்ளே வந்து ஓப்பன் பண்ணுறது. இது வந்து இப்போ கல்லறை. ஓகே. பதப்படுத்துறது அது இவனுக்கு தான் ரொம்ப ஃபேமஸ் இல்லை, இந்த பதப்படுத்தி மம்மி மாரி கிரியேட் பண்ணுறது தான். ஓகே. இங்கேருந்து பாடியெல்லாம் எல்லாம் டூர் போயிருக்கு. எல்லாம் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க, பேரிச்சம்பளம். ஒரு ஃபேமிலிக்கு நம்ம முன்னாடி வாங்கி ஓகே. ஆமாம், இதெல்லாம் வந்து ஒரு கல்லறை நினைவு சொன்ன மாதிரி தான் அது. இது என்ன சொல்கிறாங்கன்னா, இறந்து போனவங்க பாடிக்கு முன்னாடியே புக் பண்ணுறதாங்க அந்த காலத்தில். இதில் கொண்டாந்து இந்த அவங்க வச்சுருவாங்களாம் அந்த ரேக்லாம். இங்கேருந்து இப்போ மம்மியெல்லாம் என்னாச்சுன்னு தெரில, அப்படி தான் சொல்கிறாங்க. பட் அது எப்படி பாசிபிள்னு தெரில. ஏன்னா நிறைய இடத்துல அலோவ் பண்ண மாட்றாங்க உள்ளார. அதில் இப்போ அந்த காலத்து ராஜாக்களுடைய மம்மியெல்லாம் இதில் வச்சுருந்தாங்களான்னு தெரில. இதெல்லாம் இருந்ததை எல்லாரும் எடுத்துகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஓப்பனில் தான் இவங்க வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒவ்வொரு ஃபேமிலிக்காக அவங்கவுங்க ராஜாக்கள், அந்த பிஷப்பு அவங்கவுங்களுக்குன்னு ஏற்ற மாதிரி பண்ணது. 2014 மட்டும் ஒரே ஒரு கல்லறையில் ஒரு பாடி இருந்திருக்கு. எடுத்துருக்காங்க. ஓகே. இது வந்து லாஸ்ட்டில் வந்து அது நமக்கு காட்டும். ஓகே. இப்போ இதுக்கு முன்னாடி ரொம்ப பழமையான பாடியெல்லாம் எடுத்துட்டாங்க. அப்போயே எடுத்துகிட்டே யாரும் எடுத்துருக்காங்க. ஓகே. அப்போ இங்கே மம்மி அவைலபிள் நைட் டைமில் வந்தால் டேவில் இருக்கும். இருக்குன்னா அந்த மன்னரோட அந்த டோம் வந்து இந்த மன்னரோட பையனோட கல்லறை இங்கே தான். ஃபஸ்ட்டு இந்த கல்லறை வந்து பார்த்திங்கன்னா அந்த பாடியை உள்ளார வச்சுருவாங்களாம். அதுக்கப்புறம் இது பல வருஷத்துக்கு அப்புறம் அந்த பாடியெல்லாம் என்னாச்சுன்னு தெரில. அதுக்கப்புறம் அந்தந்த ஹிஸ்ட்ரியை வச்சு அந்த இடத்துக்கும் அந்த இறந்தவங்களோட பேரை வச்சு நினைவு சின்னமாக வச்சுருக்காங்க. ஹைட் 50 அடி இருக்கும்னு நினைக்கிறேங்க. 50 அடிக்கு மேலே இருக்கும். 50, 60, 70 அடி இருக்குங்க கண்டிப்பாக.
ஆச்சு. இதெல்லாம் மேக் பண்ணி அப்லோட் பண்ணோம். கண்டிப்பாக எனக்கு வந்து லைக் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இந்த வீடியோ மேக் பண்ணி உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக எனக்கு வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் அண்டு லைக் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நெக்ஸ்ட்டு ப்ளேஸில் வந்து ஷூட் பண்ணி நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ப்ளீஸ் தயவுசெய்து கொஞ்சம் வந்து லைக் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற இம்ப்ரெஸில் நெக்ஸ்ட்டு வீடியோ சூப்பராக பண்ணி போட போகிறேன். எனக்கு இது வந்து பிகினிங். எனக்கு வந்து வீடியோ க்ரியேட் பண்ணுறது வந்து எனக்கு வந்து பிகினர்ஸ். நான் வந்து இதுக்கப்புறம் வந்து இது மாதிரி ஒரு பிளேஸையும் எடுத்து வீடியோ அப்லோட் பண்ணும்போது தான் எனக்கும் கொஞ்சம் யூடியூப் எக்ஸ்பீரியன்ஸ் வரும். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் ட்ரிப்பை முடிச்சுக்குவோம். பாய் 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 பாய். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது உள்ளார இந்த மாதிரி இருக்குங்க. உள்ளார இது உள்ளார வந்து இந்த பாடியை வச்சுருவாங்க போல் பண்ணுறவங்க. சரி, ஓகே. உள்ளார போகக்கூடாதுங்கிறாரு கைடு. ஓகே, இதில் வச்சுருவாங்க போல். இப்போக்கி இதில் எதுவுமே இல்லை. அப்போ வச்சது பல வருஷங்களுக்கு அப்புறம் இதெல்லாம் வந்து நினைவு சின்னமாக அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, பயங்கரமாக இருக்குது. பயங்கரமாக ஸ்மெல்லு வருது. உள்ளே எதுவும் செத்து இருக்கா இல்லை பாடி தான் இருக்கான்னு